ஓம் சாய்ராம். ஸ்ரீரடி தெய்வம். அத்தியாயம் 15. சோல்கரின் வேண்டுதல். ஸ்ரீரடியில் ராமநவமி விழா கொண்டாடப்பட்ட முறையும் முதலாக அவ்விழா எங்கனம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதையும், அவ்விழாவில் கீர்த்தனைகள் பாடும் இசைக்கலைஞர்களான ஹரிதாஸ்களை கொண்டு வருவதில் ஏற்பட்ட சிரமங்களையும், தாஸ்கனுவிற்கு அப்பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பின் அவர் எங்கனம் வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார் என்பதையும் 6வது அத்தியாயத்தில் நாம் கண்டோம். அதை தொடர்ந்து வரும் நிகழ்வுகளை இனி காண்போம். கீர்த்தனை பாடிய தாஸ்கனு. ஹரிதாசர்கள் என சிறப்பிக்கப்படும் கீர்த்தனையாளர்கள் கீர்த்தனைகள் இசைக்கச் செல்லும்போது தன் நடைவுடை பாவனைகளில் அதிகம் கவனம் செலுத்துவார்கள். மகிழ்வு நாளில் அணியும் ஆடம்பர உடை அணிவார்கள். டர்பன் என்னும் தலைப்பாகை அணிந்து கொள்வார்கள். நீளமான கோட்டும் உள்ளே ஒரு சட்டையும் அணிந்து கொள்வார்கள். தோள்களில் அங்கவஸ்திரம், இடுப்பில் வேட்டி என இசை கலைஞருக்கான தனித்தன்மை தெரிய உடுத்திக்கொண்டே கீர்த்தனை பாடச் செல்வார்கள். அவ்வகையிலேயே தாஸ்கனுவும் ஒருமுறை இவ்வாறு உடை அணிந்து பாபாவை வணங்குவதற்கு சென்றார். பாபா அவரை கண்டதும், மாப்பிள்ளை போல இவ்வளவு அழகாக உடையணிந்து கொண்டு எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். கீர்த்தனை பாடுவதற்குதான் என்று பதிலளித்தார் தாஸ்கனு. பாபா மீண்டும் அவரிடம், இந்த அலங்காரமெல்லாம் எதற்கு? நீ அணிந்துள்ள கோட், அங்கவஸ்திரம், குல்லாய் எல்லாவற்றையும் என் கண்முன்னே கழட்டி எடு என்றார். தாஸ்கனுவும் உடனே அவற்றை கழட்டி பாபாவின் பாதங்களில் வைத்தார். அதிலிருந்து தாஸ்கனு எப்போது கீர்த்தனை பாடச் சென்றாலும் தன் இடுப்பிற்கு ஒரு வேஷ்டி அணிந்து கொள்வதை தவிர இடுப்பிற்கு மேலே எதுவும் அணிந்து கொள்வதில்லை. கைகளில் ஒரு ஜதை சப்ளாக்கட்டை, கழுத்தில் ஆன்மீகத்தை காட்டும் மாலைகள், இவற்றுடனே அவர் கீர்த்தனை பாடச் செல்வார். ஆனால் இவரின் இந்த எளிமையான அலங்காரம் மற்ற பாடகர்களோடு ஒத்ததாய் இல்லை என்றாலும் பாபாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட தாஸ்கனு எளிமையான தோற்றத்தில்தான் கீர்த்தனை பாடச் சென்றார். இதுவே மிக தூய்மையானது என பாபா உணர்த்தினார். கீர்த்தனை பக்திகளை உருவாக்கிய நாரத மாமுனியே இடுப்பில் ஒரு வேஷ்டியும் கையில் ஒரு வீணையை மட்டுமே கொண்டு பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்து கடவுளின் புகழை பாடினார். நாரத முனி தன் தலையில் ஒரு தலைப்பாகை கூட அணிவதில்லை. தாஸ்கனுவின் கீர்த்தனையில் உருகிய சோல்கர், பூனே, அகமத் நகர் என எல்லா இடங்களிலும் பாபாவின் புகழ் பரவியது. பாபாவின் புகழை நானா சாஹிப் சந்தோர்கர் தன் தனிப்பட்ட வாக்கு வன்மையால் பாபாவின் புகழை கொங்கணம் வரை, பம்பாய், ராஜஸ்தான் பரப்பிக் கொண்டிருந்தார். தாஸ்கனுவோ தன் உயரிய இசை ஞானத்தால் பாபாவின் புகழை பல கீர்த்தனைகள் பாடி பரப்பிக் கொண்டிருந்தார். தாஸ்கனுவின் பாடல்கள் மக்கள் மனதில் பாபாவின் மீதான பக்தியை பெருக்கியது. தாஸ்கனுவின் கீர்த்தனைகளை கேட்டு அனைவரும் உருகி போனார்கள். பொதுவாக கீர்த்தனை பாடுவோரின் கீர்த்தனைகளை கேட்க வந்த ஒவ்வொருவரும் அவர்களின் சுவை திறத்திற்கு ஏற்ப ஒவ்வொன்றையும் ரசிப்பார்கள். சிலர் ஹரிதாஸின் அறிவாழத்தையும் புலமையையும் ரசித்தனர். சிலர் அவரது அபிநயங்களையும், சிலர் அவரது பாடல்களையும், சிலர் அவரது விகட நகைச்சுவைகளையும், சிலர் அவரது வேதாந்த விளக்கங்களையும் மற்றும் சிலர் அவர் சொல்லும் கதைகளையும் ரசித்தின்புறுவார்கள். அவர்களின் மிக சிலர்தான் அவர் தம் கீர்த்தனைகள் மூலம் ஞானிகள் மீதும் கடவுளின் மீதும் பக்தியில் திளைப்பார்கள். தாஸ்கனுவின் கீர்த்தனையும் சோல்கரும். தாஸ்கனுவின் கீர்த்தனைகளோ ஒரு மின்னோட்டம் போல மக்களையும் மக்களின் மனங்களையும் சுண்டி இழுத்தன. அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை கூறலாம். தாஸ்கனு ஒருமுறை தானேவில் உள்ள கௌபினேஸ்வரர் கோவிலில்
சாயிபாபாவின் புகழை பாடி கீர்த்தனைகள் செய்தார். அவரது மெய்யுருகும் கீர்த்தனைகளை கேட்டு மனமுருகி போனவர்களுள் ஒருவர் சோல்கர் என்பவர். அவர் சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வந்தார். அவர் தாஸ்கனுவின் கீர்த்தனைகளால் ஈர்க்கப்பட்டு மனம் உருகலானார். அந்த பக்தி ரசம் சொட்டும் கீர்த்தனைகளின் தாக்கத்தால் அந்த நொடியே பாபாவை வணங்கி ஒரு விரதம் கொள்ளலானார். அவர் பாபாவிடம் மனமுருகி ஒரு கோரிக்கையை வைத்து வேண்டிக் கொண்டார். நான் என் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஒரு ஏழை. நான் தங்களின் அருளாலும் ஆசியாலும் என் இலாக்காவிற்குரிய தேர்வில் வெற்றி பெற்று நிரந்தர ஊதியத்தில் அமர்வேனாகில் நான் உடனே உங்களை நாடி ஷீரடிக்கு வந்து தங்கள் பாத கமலங்களில் வீழ்வேன். தங்களின் நாமத்தை கூறிக்கொண்டே அங்குள்ள பக்தர்களுக்கு கற்கண்டை விநியோகிப்பேன் என பாபாவிடம் மனம் கரைந்து தன் கோரிக்கையை வைத்தார். சோல்கரின் வேண்டுதல் பலித்தது. பாபாவிடம் சோல்கர் வைத்த வேண்டுதல் பலித்தது. சோல்கர் தன் இலாக்கா தேர்வில் வெற்றி பெற்றார். வெற்றி கிளப்பில் திளைத்த சோல்கர் தான் ஷீரடி பாபாவிடம் வைத்த வேண்டுதலை உடனே நிறைவேற்ற துடித்தார். பெரிய குடும்பத்தை தன் தோளில் தாங்கி நிற்கும் நிலையில் உள்ள சோல்கர் உடனே தான் நினைத்தபடி ஷீரடிக்கு செல்ல முடியவில்லை. ஷீரடிக்கு சென்று வரும் செலவை எப்படி சமாளிப்பது என மனம் வருந்தி நின்றார். தானே ஜில்லாவில் உள்ள நானே காட்டையும் ஒருவன் கடந்து வெளிவர முடியும். சஹ்யாத்ரி மலைத்தொடரை கூட ஒருவன் எளிதில் ஏறி கடக்க முடியும். ஆனால் ஒரு ஏழை மனிதன் ஆனவன் தான் நினைத்தபடி தன் வீட்டின் தலைவாயிலை கூட கடந்து வெளியேறுவது என்பது மிக மிக கடினமானது. தன் விரதத்தையும் வேண்டுதலையும் விரைவில் பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் இருந்த சோல்கர் தனது சொந்த செலவை குறைத்து கொண்டார். தனது உணவிலும் கூட சிக்கனம் கடைபிடித்தார். தான் அருந்தும் தேநீரிலும் கூட சர்க்கரை உபயோகிப்பதில்லை என தீர்மானித்து சர்க்கரை கலக்காத தேநீரை பருகலானார். இவ்வகையில் தன் செலவுகளை குறைத்து சிக்கனமாக சேமித்த அந்த பணத்தை கொண்டு ஷீரடிக்கு பயணப்பட்டார். பாபாவின் தரிசனத்தை கண்டார். அவர் பாதார விந்தங்களில் கண்ணீர் மல்க வீழ்ந்தார். ஒரு தேங்காயை அவருக்கு அர்ப்பணித்தார். அந்த கரண சுத்தியுடன் தன் விரதத்தை பூர்த்தி செய்த சோல்கர் கற்கண்டை அங்குள்ள பக்தர்களுக்கு விநியோகித்தார். சர்வ வியாபியான பாபாவின் அமுத சொற்கள். பாபாவின் தரிசனத்தில் உருகி நின்ற சோல்கர் பாபாவிடம், நான் தங்களின் ஒப்பற்ற தரிசனத்தை காணும் பாக்கியம் பெற்றேன். என் நீண்ட நாள் ஆசை கனவுகள் பூர்த்தி ஆயின என்று கூறினார். மசூதியில் தங்கியிருந்த சோல்கருக்கு விருந்தளித்த பாபு சாஹிப் ஜோகுடன் சோல்கரும் மசூதியை விட்டு புறப்பட தயாராயினர். அப்போது பாபு சாஹிப் ஜோக்கிடம், உமது விருந்தினருக்கு சர்க்கரை முழுவதுமாய் நிறைந்த தேநீரை கொடுப்பீர் என்றார். அந்த அமுதம் போன்ற சொற்களை கேட்ட சோல்கர் மிகவும் மனமுருகினார். வியப்பு மேலிட தன்னிலை மறந்தார். அவர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தன. மீண்டும் பாபாவின் பாத கமலங்களில் வீழ்ந்தார். தன் விருந்தினருக்கு அளிக்க வேண்டிய தேநீரை பற்றிய பாபாவின் உட்குறிப்பு ஜோக்கை வியப்படைய வைத்தது. பாபாவின் வாக்கு சோல்கரின் மனதில் நம்பிக்கையையும் பக்தியையும் அதிகப்படுத்தியது. சோல்கரின் விரத முறையின்படி சமர்ப்பிக்கப்பட்ட கல்கண்டினை தாம் ஏற்றுக்கொண்டதாகவும் தேநீரில் சர்க்கரை பயன்படுத்தாமல் இருந்த அவரின் இரகசிய விரத தீர்மானத்தை தான் முன்னமே அறிந்து கொண்டதாகவும் பாபா சோல்கரிடம் தெரிவித்தார். பாபாவின் நல்லுரை. என்னிடம் பக்தி கொண்டு உங்களின் கரங்களை நீட்டுவீர்களேயானால் அல்லும் பகலும் நான் உங்களுடனே இருப்பேன். என் உடல் ஷீரடியில் இருந்தாலும் 7 கடலுக்கு அப்பால் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். இப்பரந்த உலகில் நீங்கள் எங்கு விரும்பி சென்றாலும்
நான் உங்களுடன் இருப்பேன். உங்களின் மனமே என் இருப்பிடம். உங்கள் அகத்தில் நான் வாழ்கிறேன். உங்கள் இதயத்திலும் அதைப்போல் அனைத்து ஜீவராசிகளிலும் பரவி நிற்கும் என்னை எப்போதும் தியானிப்பீர்களாக. என்னை இங்கனம் தியானிப்பவர் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள். இவ்வறிய நீதியினை பாபா சோல்கருக்கு உபதேசித்தார். பள்ளிகளின் மொழி அறிந்த பாபா. ஒருமுறை பாபா மசூதியில் அமர்ந்திருந்தார். அவர் அருகில் ஒரு பக்தரும் அமர்ந்திருந்தார். ஒரு பள்ளி டிக் டிக் என தன் ஒலியை எழுப்பியது. அந்த ஒலியால் உந்தப்பட்ட பாபாவின் அருகில் அமர்ந்திருந்தவர் பாபாவிடம், இந்த பள்ளியின் இந்த ஒலி நல்ல சகுனமா அல்லது தீய சகுனமா என்று கேட்டார். பாபா அவரின் கேள்விக்கு வேடிக்கையாக பதில் அளித்தார். இந்த பள்ளியின் சகோதரி அவுரங்காபாத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அதனால் இப்பள்ளி மகிழ்ச்சியுற்று ஒலி எழுப்புகிறது என்றும் பாபா கூறினார். பாபா சொல்வதின் பொருள் விளங்காத அவர் மௌனமாய் அமர்ந்திருந்தார். அப்போது பாபாவை பார்க்க அவுரங்காபாத்திலிருந்து ஒரு குதிரையில் ஒரு பெருந்தகை வந்திருந்தார். பாபாவை தரிசித்து முடித்த பின் புறப்பட தயாரானார். அப்பெருந்தகை அப்போது அவர் குதிரை பசியோடு இருப்பதாய் உணர்ந்தார். குதிரை பயணத்திற்கு தயாராக இல்லை. எனவே தான் பையில் கொண்டு வந்திருந்த கொள்ளினை வெளியே எடுத்தார். அப்பையில் படிந்திருந்த தூசியினை அவர் தட்டும்போது அதிலிருந்து ஒரு பள்ளி கீழே விழுந்தது. அனைவரும் அதை கவனித்து கொண்டிருக்கும் போது அது சுவரில் ஏறியது. பாபாவிடம் கேள்வி கேட்ட அந்த பக்தரிடம் பள்ளியின் செயல்பாட்டை கவனிக்கும்படி பாபா கூறினார். அப்பள்ளி பெருமிதமாக நடந்து வந்து தன் சகோதரியை நோக்கி சென்றது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் 2 பள்ளிகளும் சந்தித்தன. ஒன்றையொன்று முத்தம் கொடுத்து கட்டிப்பிடித்து அன்பை பரிமாறி கொண்டன. சுற்றி சுற்றி வந்து அன்பால் நடனமாடின. இதை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் பள்ளியின் செயல்கள் வியப்பை அளித்தன. ஷீரடி எங்கே இருக்கிறது? அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது? குதிரையில் ஏறி வந்த அந்த பெருந்தகையுடன் பள்ளி எங்கனம் வந்து சேர்ந்தது? இவை எல்லாவற்றையும் விட இச்சகோதரிகளின் சந்திப்பை பாபா எங்கனம் முன்கூட்டியே அறிந்திருந்தார். பாபா உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசி என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டதுடன் பாபாவின் சர்வ வியாபியாகும் தன்மையை கண்டுணர்ந்த பக்தர்கள் மெய் சிலிர்த்தனர். எவரொருவர் இவ்வத்தியாயத்தை பக்தியுடன் படிக்கிறாரோ, அனுதினம் இதில் கருத்தூன்றுகிறாரோ அவருக்கு சத்குரு சாயிபாபாவின் பேரருளால் அனைத்து நீங்கா துயரங்களும் நீங்கி விடுகின்றன என்பது சத்தியமானது. தாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம். ஓம் சாய்ராம்.